தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். அ நெறைய பேன் இண்டியா சினிமா வந்து அது உருவாகும்போதே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி வந்து நடிகர் ரிஷப் ஷெட்டியோட இயக்கத்தில உருவாகிட்டு இருந்த காந்தாரா சாப்டர் 1 அந்த படத்து மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த படம் திரையரங்குகள் வெளியா இருக்கு. படம் எப்படி இருக்கு? வாங்க பார்க்கலாம். காந்தாரா இந்த படம் வந்து நடிகர் ரிஷப் ஷெட்டியோட இயக்கத்தில வெளியான 2022ஆம் ஆண்டு வெளியான ஒரு கன்னட திரைப்படம். அந்த படம் வந்து கன்னடால ஒரு பெருசா கவனிக்கப்படும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து ரிஷப் ஷெட்டி இந்த படத்த எடுத்திருப்பாரு. ஆனா, ரொம்பவும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இந்திய அளவுல வந்து காந்தாரா வந்து பெரிய தாக்கத்த ஏற்படுத்துச்சு. காரணம் வந்து அந்த காந்தாரால பேசப்பட்ட நில உரிமை சார்ந்த ஒரு விஷயம். 2வது என்னன்னா, அதுல வந்து பேசப்பட்ட மித்தாலஜி வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆச்சு. பஞ்சுருலின்ற ஒரு தெய்வம் வந்து அந்த தெய்வத்த ஒரு மெட்டாஃபரா வச்சுட்டு, அது வந்து ஒரு மனுஷனோட ரூபம் உள்ள மனுஷனுக்கு வந்து ஒரு சாமி வந்துச்சு அப்டின்னா என்ன ஆகும் அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு மித்தாலாஜிக்கலாவும் சேம் டைம் வந்து அங்க இருந்த ஒரு யதார்த்த சூழலையும் வந்து கனெக்ட் பண்ணி அந்த படத்த பண்ணியிருப்பாரு. அந்த படம் வந்து இந்தியால வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. அந்த அது கிடைச்ச வரவேற்பு எந்த அளவுக்குன்னா, ஒரு 16 கோடி ரூவா உருவான அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 400 கோடி ரூபாய்க்கு அதிகமாவே வந்து வசூலிச்சது. அது குடுத்த தைரியத்தினால என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்தோட தயாரிப்பாளரான ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் வந்து, சரி இந்த படத்த வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இது 2வது பார்ட் எடுக்கலாம்னு சொல்லி, எப்பவுமே ஒரு படம் ஹிட் அடிச்சதுன்னா, அதோட தொடர்ச்சியாவோ இல்ல அதுக்கு முன்னாடி இருக்க கதையாவோ எடுக்கிறது வழக்கம் தான். அந்த மாரி வந்து 2022ல காந்தாரா வெளில வந்ததுக்கப்புறம், காந்தாரா 2 உருவாகுது அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போகுது. அதுக்கான அறிவிப்புகள்லாம் வந்துச்சு. அப்பவே இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா காந்தாரா ஃபர்ஸ்ட்டு குடுத்த ஹை ஒரு வெற்றி அந்த அளவுக்கு. அது குடுத்த பூர்த்தியும் அந்த அளவுக்கு இருந்தங்காட்டி, சரி அடுத்த பார்ட் எப்படி வரப்போகுதுன்ற எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கடந்த 2 ஆண்டுகளாவே காந்தாரா சாப்டர் 1ன்னு பெயர் வச்சுட்டு, இந்த படத்தோட ப்ராசஸ் ஆரம்பிச்சு ரிஷப் ஷெட்டி வந்து ஷூட்டிங் பிளஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஷூட்டிங் மட்டுமே 1 வருஷம் இந்த படம் போச்சு. இதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு பண்டிகை நாள் தான் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து இந்தியா அளவுல வந்து அதாவது உலக அளவிலேயே வந்து பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆயிருக்கு. குறிப்பா வந்து பேன் இண்டியன் லாங்குவேஜஸ்ல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை எப்படின்னா, காந்தாரா வந்து அந்த காந்தாராவோட கடைசி சீன் வந்து ரிஷப் ஷெட்டி வந்து ஒரு ஒரு சுற்று சுற்றி வந்து அத முடிப்பாரு. அதாவது அந்த பஞ்சூர்லி வேஷத்துல அந்த குருவா வேஷத்துல போட்டு அந்த அந்த ஒரு இடத்த வந்து சுத்தி முடிப்பாரு. அங்கேயே சுத்திட்டு இருக்கும்போதே காணாம போயிருவாரு. அதோட அந்த படம் முடியுது. இந்த படம் வந்து அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப சுத்திட்டு இருந்த அந்த ஒரு அதுல ஒரு கதை வச்சிருப்பாங்க. இந்த சுத்திட்டு இருந்து காணாம போன இடம், இது என்ன இடம் அப்படின்னு ஒரு கதை ஒருத்தர் கேட்கும்போது, அதுக்கு ஒரு புராண கதைய வந்து சொல்றாங்க. அந்த புராண கதையா தான் காந்தாரா சாப்டர் 1 வந்து உருவாயிருக்கு. அதாவது காந்தாரா நடந்ததுக்கு ஒரு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு மலைப்பிரதேசத்துல வந்து காந்தாரான்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால வந்து முக்கியமா சொல்லணும்னா, ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு பழங்குடி சமுதாயினர் வந்து வசிச்சுட்டு வராங்க. அதே நேரம் வந்து மன்னர் வந்து ஒரு கட்டத்துல வந்து மன்னர் வந்து பாந்தோரா அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருப்பாரு. அந்த 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 நிலத்த ஆட்சி செய்ற மன்னர். அவர் வந்து என்னன்னா, இந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தோட ஒரு மகத்துவத்த தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இடத்த எப்படியாவது நம்ம கைப்பற்றணும்னு நெனச்சு உள்ள வராரு. அதாவது காந்தாரா மக்கள் இருக்கக்கூடிய, இந்த பழங்குடியினர் இருக்கக்கூடிய பகுதிக்கு வராங்க. மன்னர் வந்ததுமே அவரோட ஆசையும், அவரோட வெறியும், அந்த நிலத்து மேல இருக்க வெறியும் வந்து காட்டப்படுது. ஆனா, அங்க இருக்க தெய்வத்தால அது வந்து முறியடிக்கப்படுது. ஆனா, மன்னரோட மகன் மட்டும் அங்கருந்து தப்பிக்கிறாரு. தப்பிச்சு அவர் வந்து அவர் சொந்த சொந்த நாடான பாந்தரோவுக்கு வந்துர்றாரு. சேம் டைம் வந்து காந்தாரா மக்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஐதீகத்த கிரியேட் பண்ணி, இனிமேல் யாரும் இந்த காட்ட விட்டு வெளில போக்கூடாது. அதே மாரி வெளில இருந்து உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, காலங்கள் கடந்து போகுது. நல்லபடியா போயிட்டுருக்கு. எந்த பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து மன்னர் குடும்பத்திலருந்து திரும்பவும் வந்து இந்த ஈஸ்வர பூந்தோட்டத்து மேல அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வருது. அந்த இடத்த எப்படியாவது நம்ம பிடிக்கணும்னு சொல்லி. திரும்ப அவங்க உள்ள போறாங்களா? இல்லையா? அந்த காந்தாரா மக்களோட நிலைமை என்னாச்சு? காந்தாரா பழங்குடியினர்ல ஒருத்தரா இருந்த ரிஷப் ஷெட்டி, அதாவது கதாநாயகனா பெர்மு அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவரு வந்து இந்த அரச எதிர்த்து என்னென்ன நடவடிக்கைகள்ல செஞ்சாரு? அப்படின்ற கதையா தான் அந்த காந்தாரா சாப்டர் 1 உருவாயிருக்கு. காந்தாரால வந்து நில உரிமை ஒரு விஷயமா வச்சுட்டு, மற்ற விஷயங்கள் தெய்வம் சார்ந்த விஷயங்கள்லாம் தொட்ற மாரியும், காந்தாரா சாப்டர் 1லயும் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து ரிஷப் பேசியிருக்காரு. 2வது வந்து இந்த படத்த வந்து ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு டைரக்டரோட விஷனா பார்த்தோம்னா, ரொம்ப பிரமாதமான படமா வந்திருக்கு. அந்த மேக்கிங் வந்து அவங்க என்ன பட்ஜெட் போட்டாங்களோ, அந்த பட்ஜெட்ட விட பிரம்மாண்டமான ஒரு மேக்கிங்காவே இந்த படத்த பார்க்கும்போது தெரியுது. காரணம் என்னன்னா, எங்கேயுமே காம்ப்ரமைஸே ஆகல. இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியாவா வரப்போகுது. இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். அதனாலவே வந்து இந்த படம் வந்து பெரிய ஹிட் அடிக்கணும்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே வந்து இந்த பழங்குடியின சமூகத்துக்கு முரணாவோ எதுவுமே வந்து ரிஷப் வந்து சேர்க்கல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த படத்தோட முக்கியமான ஒரு நகர்வு, அதாவது ஒரு மூவ்மெண்ட்டான காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த டைம்ல அந்த இந்த கதையோட பாதையே மாறுது அப்படின்னு சொல்றோம்ல. அதெல்லாம் வந்து நைட்லயும், ஒரு ஃபயரான அந்த நெருப்பும் நைட்டும் சேர்ற அந்த மாரி நேரங்கள்ல வந்து அந்த கதையெல்லாம் மாறுது. நெருப்பும், இரவும் வந்து பழங்குடியினர்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து ரொம்ப அவங்களோட அன்றாடங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம்.
அதை வந்து ஒரு மெட்டாஃபரா யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீன் பிளேவை வந்து பிரமாதமாக ரிஷப் பண்ணியிருக்காரு. இந்த கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்கக்கூடிய அந்த படம் வந்து எங்கேயுமே தோய்வடையல. படத்தோட ஆரம்பத்திலிருந்து எண்டு வரையுமே வந்து நீங்கள் வந்து என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஆர்வத்திலேயே இந்த படம் வச்சிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் வந்து ரிஷப்போட ஆக்டிங்கும் வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, அவர் சாதாரண பழங்குடியினராக வந்து அவர் அழுகிறதும், அவர் சிரிக்கிறதும், அவர் வந்து சண்டை போடுறதும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பஞ்சுருளி அவரோட உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு இந்த ஓன்னு ஒரு சவுண்ட் விட்டுட்டு அவர் அவர் பண்ணுற ஆக்டிங் எல்லாம் வந்து அது 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 வந்து அது ஒரு வேற ஒரு லீக்ல இருக்குது. அந்த அந்த விஷயங்கள் அதுதான் ஒரு அந்த படத்தோட பெரிய ஆன்மாவும் இருக்குது. அந்த அந்த பர்ட்டிகுலராக வந்து அவருக்குள்ளே சாமி வரும்போது அவர் பண்ணுற ஆக்டிங் இருக்கு இல்லையா, மொத்தமாக சேர்த்தனாலே படத்தில் ஒரு 20 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் தான் வரும். ஆனால் மொத்த கதையுமே இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அதை வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட கதை ஒரு சாதாரண கதை தான். இது என்ன ஆகுது ஏதாகுதுன்னு நம்ம லைட்டாக யூகிக்கக்கூடிய அளவு இருந்தாலுமே, ருக்மணி வசந்தோட கேரக்டரை வச்சு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அது ஒரு எண்டுக்கு போகும்போது வந்து அது அந்த படமாக பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக தான் இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் யோசிக்கிறத வந்து கொஞ்சம் சுற்றி போய் யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டார் இயக்குனர். அதில் வந்து அந்த படம் கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. திரைக்கதையாகவும் சில இடங்களில் வந்து தொய்வுகள் கொடுக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நம்ம காட்டுக்குள்ளே தெரியாதவங்க நமக்கு ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம். காட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப பொறுமையாக நிதானமாக அங்கே பார்த்து இங்கே பார்த்துன்னு போகிற மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு ரிஷப். அதாவது அங்கே இருக்க பழங்குடிய மக்களை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ, மன்னரோட வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கோ, இந்த ரெண்டையும் தெரிஞ்சிருக்க ஒரு நிதானம் வேணும். அந்த நிதானத்தை அப்படியே ரொம்ப அழகாக வந்து ஸ்க்ரீன் பிளேல காமிச்சிருக்காங்க. அதனால ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மெதுவாக போனாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போகுது. செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தோட இது என்ன பேச வருது, யார் எங்கே இருக்கா, என்ன இருக்கான்ற ஒரு இது இருக்குது. ரெண்டாவது ஹாஃப்லேயே சின்ன சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. குறிப்பாக அவன் வந்து அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தில் இருக்க ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு ரிஷப் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு சண்டை காட்சி நடக்குது. அது வந்து கதைக்கு வந்து ரொம்ப ஓவரான ஸ்டோரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இது ஒரு புராண கதை தான். ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பையன் வந்து கேட்குறப்போ ஒருத்தர் சொல்கிற புராண கதை தான் அது. இப்போ புராணன்ற போதே நமக்கு வந்து அந்த ஃபிக்ஷனில் வந்து அந்த புனைவில் வந்து நமக்கு வந்து ஒரு லிமிட்டேஷனே கிடையாது, லாஜிக்கும் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அது செவி வழியாக வந்துகிட்டே இருக்குது. ஆண்டாண்டு காலமாக யாரோ காதில் சொல்லி சொல்லி அது வந்துகிட்டே இருக்காது. அதுக்கு ஒரு லாஜிக் இல்லை. பட் சினிமாவை பார்க்கும்போது அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த படத்தோட டெக்னிக்கல் ஒர்க்கு பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். இதுவரை வந்த பேன் இண்டியா சினிமா நம்ம அடையாளப்படுத்தப்பட்ட டேக் பண்ண படங்களில் காந்தாரா சாப்டர் 1 தான் த ஒரிஜினல் பேன் இண்டியன் ப்ரைடு சினிமா அப்படின்ற அளவுக்கு டெக்னிக்கலி வந்து பிரிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபியரோட அரவிந்த் காஷ்யப்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது வந்து இந்த நம்ம இந்தியன் சினிமா வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டை வந்து நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய ஆட்கள் கையில் போச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அவுட்புட்டாக வருதுன்றதுக்கு வந்து காந்தாராவோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உதாரணம் தான். முக்கியமாக சொல்லணும்னா ஒரு ஒரு தேர் சண்டை காட்சி வருது, அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் காட்சி, இதெல்லாம் வந்து நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது அது அது பிரம்மாண்டமாகவே இருக்குது. நீங்கள் சொல்லுவோம்ல நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு படம்னா அந்த பிரம்மாண்டத்தை வந்து அந்த விஷுவல் வந்து ரொம்ப அழகாக வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஎஃப்எக்ஸ் டீம் வந்து இந்த படத்தை வந்து பாராட்டி ஆகணும். புலியை வந்து தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. தேவாங்கு அப்புறம் வந்து நிறைய செட்டு போட்ட இடத்துல வந்து அவங்க பண்ண சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து எங்கேயுமே வந்து இது விஎஃப்எக்ஸ்ன்னு தெரியுது அப்படின்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ஒரு ஒரு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் ரெண்டாவது முக்கியமாக வந்து சொல்லணும்னா இந்த படத்தோட இசையமைப்பாளர் அஜனீஷ் லோகேஷ் வந்து அவர் தான் அந்த படத்தோட ஒரு இன்னொரு தூண் மாதிரி இருக்கார். எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு அந்த சாமி வரும்போது அந்த பஞ்சுருளியை பற்றி பேசும்போதெல்லாம் பழைய காந்தாராவில் இருக்க சின்ன சின்ன ட்ராக்கு, அப்புறம் வந்து இப்போ இந்த படத்துக்கு போட்ட ட்ராக் எல்லாமே போட்டு அவர் கூஸ்பம்ப்லேயே வச்சுருக்காங்க. கடைசி 20 நிமிஷம்லாம் ஃபுல்லாகவே வந்து விஷுவல் ப்ளஸ் மியூசிக், அப்புறம் வந்து ரிஷப்போட ஆக்டிங், இது எல்லாமே சேர்ந்து வரும்போது கிட்டத்தட்ட வந்து நம்ம ருத்ர தாண்டவனே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கடைசி 20 நிமிஷம் ஒரு பீக்கில் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட வெற்றியும் வந்து அந்த கடைசி 20 நிமிஷம் தான். ரிஷப்புக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான படம். முக்கியமான படன்றதை தாண்டி அவரோட கெரியரில் வந்து அவரால் மறக்கவும் முடியாத, திரும்ப நினச்சாலும் இப்படிலாம் பண்ண முடியுமான்ற அளவுக்கான ஒரு படமாகவே காந்தாரா சாப்டர் 1 உருவாயிருச்சு. ஏன்னா இப்போ பட்ஜெட்டாகவும் சரி, அவங்க வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை வந்து ஹேண்டில் பண்ண டேரக்டர் தான் அவர். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணுறாரு. அதை வந்து எங்கேயுமே சிதறடிக்காமல் எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாமல், அது என்ன இப்போ நம்மளாலே கண்டுபிடிக்கவும் முடியல அந்த படம் எவ்வளோ பட்ஜெட்டாக இருக்கும். நம்ம ஒரு யோசிக்கிறோம் நம்ம அந்த அமௌண்ட் ஆகிருக்கும், ஆனால் அந்த அமௌண்ட் வரையும் போகல அப்படின்றதும் தெரியுது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் கட் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ டெக்னிக்கலாக வந்து அவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு டேரக்டராக வந்து ஒரு டெக்னீஷியனாக வந்து இந்த படம் வந்து காந்தாரா சாப்டர் 1 வந்து இந்திய சினிமாலே ஒரு புதிய மைல்கல் தான். ஏன்னா நீங்கள் வந்து அந்த செட் ஒர்க்ஸை வந்து பார்க்கணும். செட் ஒர்க்ஸ் வந்து பங்களான்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அந்த செட் ஒர்க்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து அப்படி ஒரு செட் ஒர்க்ஸ் பார்த்துருக்க முடியாது. ருக்மணி வசந்த் இருக்க அந்த அரண்மனையை வந்து காட்டுறாங்க, மன்னரோட அரண்மனையை காட்டுறாங்க. நம்மலாம் வந்து இப்போ ஏதாவது ஒரு கடந்த காலத்துக்கு போனாலும் எங்கேயாவது கோட்டையை கட்டி கோட்டையில் மன்னர் இருப்பாங்கன்னு காட்டுறோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் உண்மையிலேயே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு அரண்மனை ஒன்று செட்டு போட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து
அதோட லைட்டிங் செட்டப்பாக இருக்கட்டும், விளக்குகள் வந்து அங்கங்கே வச்சு அந்த 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 லைட்டிங் ப்ளஸ் வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. அந்த அந்த ஒரு அரண்மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம விலாசமாக பார்த்துருப்போம் இல்லையா, அங்கே ஒரு பெரிய ரூம் இருக்கும், இங்கே ஒரு பெரிய ரூம் இருக்கும். ஆனால் யதார்த்தத்தில் எப்படி இருந்திருக்கும், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பிளானிங்லாம் இருந்திருக்காது. ஒரு இடம் குறிப்பிட்ட இடம் இருந்திருக்கும், பட் மக்கள் நெருக்கமாக தான் இருந்திருப்பாங்க அதுக்குள்ளே அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து செட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக இந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டான இடமா இருந்திருந்ததுன்னா செட்டு போடுறதுக்கு நிறைய அவங்களுக்குலாம் அந்த செட்டு ஆர்ட் டைரக்டருக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருந்திருக்கும். அங்கே ஒரு கோட்டை பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஒரு பஜார் மாதிரி ஒன்று போட்டுடலாம், இல்லை இங்கே வந்து ஒரு படை வீரர்கள் இருக்கிற இடம் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த கதை வந்து மலை பிரதேசத்தில் நடக்கிறங்காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லோப்பில் தான் நிறைய செட்டு போட்டிருக்காங்க. சாய்வாக இருக்குது, அந்த செட் எல்லாமே சாய்விலேயே போட்டிருக்காங்க. அது எல்லாமே தெரியுது, அதுக்கு அவ்வளோ உழைச்சிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. அதான் இந்த எங்கேயுமே ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது, ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம், அங்கே எப்படி இருந்துச்சு, அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு கொண்டு வரணுன்றத ரொம்ப மொத்த படக்குழுவும் தெளிவாக இருந்திருக்காங்க. தயாரிப்பு நிறுவனம் அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அது அப்படியே அப்பட்டமாக தெரியுது இந்த படத்தில். அதே மாதிரி நம்ம ருக்மிணி வசந்துக்கு ஒரு நல்ல ரோல் தான். அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரீவியஸ் ரோலில் யோசிக்கும்போது இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலிடான இது. ரொம்ப அழகாகவும் இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு வந்து அவங்கள ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்து அவங்க வந்து ஒரு ஒரு இளவரசி அப்படின்றத வந்து அதை காட்டிட்டு கடைசி வரையும் அவங்களோட கேரக்டர் எங்கேயுமே உடையாமல் கரெக்டாக வச்சுக்கிறாங்க. இப்போ நடிகர் ஜெயராம், அப்புறம் குல்ஷன் அப்படி இவங்க எல்லாமே இவங்களுக்குள்ளான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன வருதோ அதை ரொம்ப சரியாகவே பயன்படுத்தியிருக்காங்க. தொன்மக்கதை, அப்புறம் வந்து இந்த நம்ம பழைய கடந்த காலங்களில் இருக்கிற ஒரு நம்பிக்கைகள், வழி வழியாக வந்து பழங்குடியினர்கிட்டயே நிலவிட்டுருக்க அவங்க கடவுளை பற்றியோ, அவங்க ஒரு விஷயம் ஒரு கல் வச்சுருந்தா கூட அதுக்கு வச்சுருக்க ஒரு கதையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து காந்தாரா சாப்டர் 1ல் வந்து வெறுமனே வந்து ரிஷப் வந்து பயன்படுத்தாமல் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டீட்டெயிலிங் வச்சுருக்காரு. அந்த டீட்டெயிலிங் எல்லாம் வந்து ஸ்க்ரீனில் சரியாகவும் அமைஞ்சிருக்கு. அதனாலேயே வந்து இந்த படம் வந்து எண்ட் ஆஃப் த டேக்கு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலுமே ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி தான் நகருது. குறிப்பாக இந்த நல்ல படம்ன்றதை தாண்டி இது நீ என்ன வேணாலும் வணிக வெற்றி பெறலாம், அது ஒரு 1000 கோடியோ அது என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அதை விட பெரிய சக்ஸஸ் என்னன்னா இவங்களால இப்படி ஒரு அவுட்புட் கொடுக்க முடியுது. ஒரு இந்தியன் சினிமா ஒரு கன்னட மொழியிலிருந்து தெலுங்கோ, தமிழோ இதெல்லாம் வந்து எவ்வளவோ பல கோடிகள் பொருளிட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி. பட் நம்மளால கூட அந்த ஸ்டஃப்பை கொடுக்க முடியல. பட் ஒரு கன்னட சினிமா இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்காங்க, இப்போ தான் வந்து ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு இருக்க டைமில் அவங்ககிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு படம் வந்திருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காந்தாரா ஃபஸ்ட்டு பார்த்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கலாம். இது வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மூவியாக தான் உருவாயிருக்கு. கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கல் ஒர்க்குக்காக, மேக்கிங்காக இந்த கதையும் ஒரு கதையெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன லேக்ஸ் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து காந்தாரா சாப்டர் 1 எந்த விதத்திலும் உங்களை ஏமாத்தாமல் உருவாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.